ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, அதோட லெமனை சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லெமனை சேர்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம மீன் இருக்கோ அந்த அளவுக்கு மசாலுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக நீட்டாக பிழிஞ்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதோடய விதைகள்லாம் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நம்ம எடுத்து வச்சுருக்க பழங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரியே நீட்டாக புழிஞ்சு அந்த இது எல்லாத்தையும் எடுத்துடணும், சாறு எல்லாத்தையும் எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஒன்றை போல் கலக்கி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதை கிளறி விட்டுக்கணும். நல்லா அதே மாதிரியே பூண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். ஒன்று போல் நல்லா நீட்டாக கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக நீட்டாக நீங்களே பாருங்களேன், இந்த அளவுக்கு நீட்டாக கிளறி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி மசாலில் நல்லா முக்கி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பொறுக்கி எடுத்து வச்சுருக்க மீனுங்க எல்லாத்தையும் இதே மாதிரியே அழகாக எடுத்து அதை அதிலேயே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று போலயே இதே மாதிரியே செய்யணும். அப்போ தான் அழகான டேஸ்டான சுவையான ஃபிஷ் வறுவல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எல்லாம் உள்ள வரைக்கும் அழகாக எல்லாத்தையும் இதே போலயே மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தடவி இதே மாதிரியே எல்லா மீன்களையும் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒன்று தான் இருக்குது. அதையும் நல்லா மசாலா போட்டு நல்லா பிரட்டி வச்சிடணும். இந்த மாதிரி பிரட்டிட்டு இந்த மாதிரி பிரட்டி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஊற வைக்கணும். கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும். அதுங்களையும் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் போட்டோன்னு நல்லா ஃப்ரை ஆகும். எண்ணெய் போகிற அளவுக்கு சூடு ஏறிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணோம். இப்போ ஒரு மீனை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். நல்லா கொதிக்கணும். ஒவ்வொரு மீனையும் எடுத்து உள்ளே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா தடவி வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றையும் எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் விட்டு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததை நம்ம இந்த மாதிரி எடுத்து ஒரு இதுக்கு மாற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வடிகட்டியில் மாற்றிட்டு அழகாக அதை வடிகட்டி அழகாக இந்த மாதிரி அதை வச்சு எண்ணெய் ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு அதில் பொரிச்ச கருவேப்பிலையை எடுத்து அது மேலே போட்டு காட்டினா டேஸ்ட்டான சுவையான மீன் வறுவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.